நார்த் கொரியா அந்த பார்டர் சைடில் இருக்குது. கண்டுபிடிச்சாச்சு. சரி வாங்க. இந்த வந்து கொசு வந்து வராமல் இருக்காக இந்த வந்து புதினா செடியை நட்டு வச்சுருக்கேன். நல்ல வாசனை வருதா ராஜி? அது பிரம்மையால உண்மையாச்சு. சாயங்காலம் வந்துட்டு இந்தியன் மெனு வந்து செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு. நாங்கள் வந்து பிபிக்யூ வச்சுருக்காங்க. ப்ரான், ஃபினி கிரேவியா, பன்னீர். பத்மநாதன் சுவாமி கேரளாவில் இருக்குல்ல. That's it for now. இந்தியன் ஹோட்டலுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. Authentic Indian restaurant in Qingdao. Yes. Inside, I feel like I'm in the inside India. Actually, no, I give the Chinese to see the. Actually, உங்கள் பேர்? நீத்து. எங்க திங்ஸ் பொருள் எல்லாமே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தா. நிறைய சைனீஸ் வராங்க. நாங்கள் மோஸ்ட்லி பட்டர் சிக்கன் எல்லாருக்கும். எக்ஸாக்ட்லி. சைனீஸ் ஸ்டூடெண்ட். ஓ இங்கே ஸ்டூடெண்ட்டா? பார்ட் This restaurant, she helped me a lot. Give the idea. சைனீஸ் தெரியுமா? ஓ இதாங்க கிச்சனு ஃபுல்லாக. Suraj. சூரஜ். Yeah, he's from India. ஹலோ. Yuda. யா. ஸோ பாருங்கள் ஃபுல்லாக இந்தியன் மசாலா தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த டேஸ்ட் வந்து வரவே இல்லை. என்ன கேர்டும் நாங்கள் இங்கே தான் சமைக்கிறேன். ஓ நீ அப்படியா? சிக்கன் நக்கட்ஸ் தான். சிக்கன் பஜ்ஜி மாதிரியே இருக்கு. ஸோ வந்துருச்சு மட்டன் கறி. அப்பெல்லாம் பிரியாணி. பட் நல்லா தான் வந்துருக்கு. பாடு இந்தியன் ஃபுட் இல்லாமல் காஞ்சி போய் கிடந்தீங்கன்னா அமிர்தமாக இருக்கும். பட்டர் நான் பார்த்தீங்கன்னா செம்ம திங்காக நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக சாப்பிடலாம். ஸ்டைலில் சாப்பிட்றது வந்து ஒரு தனி சுகம் தான். செம்மையாக இருக்குது. Bye bye. நெக்ஸ்ட் டைம் வெல்கம் டு அவர் சேனல் ஆல் இன் ஒன். இன்னைக்கு வந்து எங்கே போக போகிறோம்னா எங்கே ராஜி? இன்னைக்கு வந்து நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போக போகிறோம். கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சாப்பிட்லான்னு சொல்லி இப்போ போயிட்டு. ஆக்சுவலி ஆமாம், இங்கே வந்து சைனாவில் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ரேர். ஏன்னா நாங்கள் வந்து இருக்கிறது வந்து நார்த் கொரியா அந்த பார்டர் சைடில் இருக்கிறதுனால வந்து மோஸ்ட்லி வந்து இந்தியன் ஃபுட்டு அந்த இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அங்கே தான் ரொம்ப தூரம் நம்ம வந்து ஒரு 1.5 hours வந்து நம்ம வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி அது போய் பார்க்கலாம். ஸோ ஃபுட்டு என்னென்ன வெரைட்டி இருக்குது எல்லாமே சொல்லிவிட்டு வாங்க போகலாம். ஆல்ரெடி வந்து இங்கே டைம் ஆயிடுச்சு பாருங்கள். யூஸ்வலாக இங்கே வந்து 11:30க்கு தான் வந்து லஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து இப்போ 12:15 ஆயிடுச்சு. போய் பார்க்கலாம். இதான் ராஜி கண்டுபிடிச்சாச்சு. சரி வாங்க. அதாங்க மேலே இருக்குது. இந்த பாருங்கள் புதினா செடி ஹோட்டலுக்கு வெளியே வந்து காஃபி டெசர்ட்னு சொல்லிட்டு அங்கே வந்து கீழே வச்சுருக்காங்க. கொசு வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த வந்து கொசு வந்து வராமல் இருக்காக இந்த வந்து புதினா செடியை நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நாங்கள் சாப்பிட்றதுக்கே இல்லாமல் இருக்கோம். இங்கே புதினா செடி நட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா செடி கிடைக்கும். இந்த கொசு வராமல் இருக்கிறதுக்காக இந்த புதினா செடியை வாங்கி நட்டு வைப்பாங்க. அங்கே இருக்க ஸ்டெப்ஸு. ஓகே போ. நல்ல வாசனை வருதா ராஜி? அது பிரம்மையால உண்மையாச்சு. நல்ல வாசம் வருது. போய் பார்க்கலாம். ஹலோ ஹலோ யா ஹலோ. எங்கே உட்காரியா? ஓகே எங்கே உட்காருங்க. இது வேங்கம்மா. சிக்கன் நகட்ஸ் வேங்கம்மா. ஓகே வாங்கண்ணா. சாயங்காலம் வந்துட்டு இந்தியன் மெனு பார்க்கலாம். நம்ம பார்க்கும் போது செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு. சிக்கன் தந்தூரி, அப்புறமா சிக்கன் டிக்கா, அது மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. சிக்கன் கெபாபு, சிக்கன் நகட்ஸ், குழந்தைங்களுக்கு அந்த ஸ்வீட்டான சிக்கன் லாலிபாப்லாம் சாப்பிடுவோம்ல. ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் தந்தூரி பார்த்தீங்கன்னா 98 யுவான் இருக்குது. 98னா 1000 rupees கிட்ட இருக்கும். ஸோ அடுத்த ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே வந்து பிபிக்யூ வச்சுருக்காங்க. ப்ரானு, ஃபிஷ்ஷு, சிக்கன் ஃபுல்லாக வந்து பிபிக்யூ வந்து இங்கே இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக ஸ்டார்டர்ஸ் வந்து சில்லி பன்னீர், சிக்கன் பக்கோடா, அப்புறமா மஷ்ரூம் சில்லி அது மாதிரி வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். பானிபூரி, சமோசா. 2 சமோசாவே பார்த்தீங்கன்னா 25 யுவான் கொடுத்துருக்காங்க. 25 யுவான்னா நம்ம காசுக்கு வந்து ஒரு 270 rupees கிட்ட வரும். ஸோ பப்பரனா, அப்பளம், பானிபூரி ஷார்ட்ஸு, ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இருக்குது. சூப் ஐட்டம்ஸ், சிக்கன் சூப் எல்லாமே இருக்குது. நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கிரேவி மாதிரி இருக்கும்ல, செமி கிரேவியா, பன்னீர் டிக்கா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, பட்டர் சிக்கன், அது மாதிரிலாம் இருக்குது. அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. பட் ஓகே தான், சைனா கியூவில் தான் கொண்டு வந்தாங்க. ஒரிஜினல் மசாலா எடுத்துகிட்டு வந்து சமைக்கணும்னா ஓகே தான்.
இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெஜ். இந்த வெஜ் ஆமாம், இது வந்து பிரியாணி பாருங்க. இப்போ மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 72 ரூபாங்க இருக்குது. ஒரு 800 ரூபா கிட்ட வரும். 820 ரூபா 830 ரூபா அந்த ரேஞ்ச் பார்த்து. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெஜ் லவர்ஸ்க்கு தேவையான பட்டர் பன்னீர் அதெல்லாம் இருக்குது. டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் குலாப் ஜாமுன் இருக்குது, இது கேரட் ஹல்வா இருக்குது, அப்புறமா இந்த பாசுந்தி இருக்குது, ரசகுல்லா இருக்குது, 4 ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் டீ இருக்குங்க. டீ வந்து ஒரு டீ பார்த்தீங்கன்னா 10 யுவான், அதான் 110 rupees வரும் நம்ம காசுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக. ஓகே தான், எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் இப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவேன். நம்மளுடைய பத்மநாதன் சுவாமி கேரளாவில் இருக்குல்ல, தமிழ்நாடு கண்டரில் பாருங்கள், அந்த கோயில் வச்சுருக்காங்க. அதுக்கான கோல்டன் டெம்பிள் இந்த இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க, டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. நிறைய பேர் சைனீஸ் கூட நிறைய பேர் சாப்பிட வந்திருக்காங்க பாருங்கள். எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க இந்தியன் டேஸ்ட்டுக்காக. ஸோ சேஞ்சுக்காக வருவாங்க போல். நிறைய சைனீஸ் வந்து இந்தியன் ஃபுட் சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலி, ஆம்பியன்ட்டு கூட நல்லா இருக்கா. இந்தியன் ஹோட்டலுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. இந்தியன் ஹோட்டலுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்குது. ஒரு மினி இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம இந்தியன்ஸ்லாம் பார்க்குறப்போ அப்படியே செம்ம சந்தோஷம். ஒரு கேரளா பொண்ணுங்க இருக்காங்க, இப்போ காமிக்கிறேன் அவங்களுக்கு. ஆமாம், அவங்க வந்து தமிழ் பேசுகிறாங்க நம்மக்கிட்ட. இதான் அதுதான் கிச்சனுக்குள்ளே போகலாம் கொஞ்சம் நேரம். Yes, you are started here, and what are the special food? Actually, no, I'm staying here in Qingdao Yeah. since 2008. I'm in China 20 years, and I just started before 2 months this restaurant. Just 2 months. 2 months before. Okay. So because there is no any authentic Indian restaurant in Qingdao. Yes, you are So right. we can say this is the first one. Is the authentic and original taste. We are specialized, in the curry and barbecue. All the curries you can see, the chicken, mutton prawn, or mutton masala, chicken curry, or everywhere is the taste is authentic. So reasonable because we have 5 restaurants. Okay. In Qingdao we have 1 restaurant. In Guangdong, Huizhou we have 2 restaurants. Tungwan we have 1 restaurant. And soon we are planning 1 more restaurant in Shenzhen. It's called with KNC. Okay. Kebab and curry. We have the branch of kebab and curry. This is so our price is very low because we supply. But you are using the Indian masala, right? All You Indian are- masala. All Indian masala. No Chinese masala. All Indian masala. Okay. Even I tried. I tried the same masalas compared with the Chinese masala, but no taste, no smell, nothing. Okay. So You are from in India, which place? I'm from Rajasthan. This is my hometown. Oh. But actually, I like it. This environment, like when I entered inside, I feel like I'm in the inside India. This all I pay more attention. All is you can see there is each and every picture have the Chinese and also you can see the English. Yeah. So the foreigners can see the English and Chinese can see the Chinese. So They have the history. All design, all I made by myself only. All I think many times this way. And these are the temples. You can see the old temples are here. So first one is my hometown. Second one is my all pictures. Yeah. Golden Temple, Varanasi. This is a temple from south. It's all. Actually, I give the Chinese to see the what is in English, what is in Chinese. You can see this is our first railway station in Mumbai. So first hotel in Taj. So you see this Taj. Yeah. And this is our art. This one is for our art. Thank you, sir. Thank you. இவங்க கேரளாலேருந்து வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க ஆக்சுவலி. உங்கள் பேர்? நீத்து ஃபேமஸ் நேம் கேரளாவில். இந்தியனோட ஷெஃப் எல்லாருமே இந்தியன்ஸ் தான். எங்கள் திங்ஸ் பொருள் எல்லாமே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்ததான். எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கோம், இந்த வெசல்ஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து வந்ததான். மசாலாலாம் இந்தியாவிலேருந்து தான். எல்லாமே இந்தியாவிலேருந்து. ஓ. ஒதென்டிக்கா ஃபுல்லாக ஒதென்டிக். பட் ரேட்டும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் இல்லையா? டேஸ்ட்டுலாம் கம்பேரிட்டிவ்லி டு தி சிட்டி ரேட் இந்த மாதிரி தான். இப்போ எல்லா ரெஸ்டாரண்ட் கம்பேரிட்டிவ்லி இந்த ரேட் தான். சைனீஸ்லாம் சாப்பிட்றாங்களேங்க? நிறைய சைனீஸ் வராங்க. நாங்கள் மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் எல்லாமே சைனீஸ் தான். அப்படியா? எப்படி காரம் வந்து கம்மியாக கேட்பாங்க, அதை நம்ம டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து கேட்பாங்க, நாங்கள் நீங்கள் எவ்வளோ ஸ்பைசி எவ்வளோ வேணும், காரம் உப்பு எல்லாமே கேட்பாங்க. சுத்தமாக காரமே இருக்காதுல்ல. ஸோ அவங்க எப்படி வந்து இந்தியன் ஃபுட்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் சாப்பிடுவாங்க, அது இங்கிலீஷ் சிச்சான் பேர் எல்லாம் நல்லா காரம் சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக காரம்
போடுவேன் இல்லைன்னா ஸோ அவங்க ரிக்வஸ்ட் கேட்டாமே நம்ம வந்து காரம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் கேட்பாங்க, நான் சஜஷன் கேட்பாங்க, எனக்கு எந்த மாதிரி வேணும், கம்மியாக வேணுமா, மீடியம் ஸ்பைசி அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி ஓகே. சைனீஸ் கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க, எது கண்டிப்பாக இதை ஆர்டர் பண்ணுவாங்க? அப்படி என்ன ஃபுட்டு? மோஸ்ட்லி பட்டர் சிக்கன் எல்லாருக்கும். எக்ஸாக்ட்லி. சைனீஸ் ஃபாரினர்ஸ் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் குக்கு? ஸ்டூடெண்ட். ஓ, இங்கே ஸ்டூடெண்ட்டா? பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க? ஓ, ஓகே. யூ ஆர் குக் ரைட் ஹியர்? No, I'm just managing things. Managing. Actually, I will tell you, this is, she helped me a lot. Oh. This restaurant, when we start for this restaurant, she helped me a lot. Give the idea, she make all the ideas in real. But it looks very good actually. Mini India. We are very happy because we cannot see any Indian. So our Indians cook only, right? Then okay. என்ன படிக்கிறீங்க இங்கே தான்? மெடிசனா? குட். கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் இந்த 18th கிளம்புறேன். ஓ, MBBS முடிச்சிட்டீங்க? அப்போ எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் வந்து? 5 years? More than 5 years from 2017. ஓ, சைனீஸ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம். யா, we can see. ஸோ இதாங்க கிச்சனு, ஃபுல்லாக குக் பண்ணுறது, எல்லாம் க்ளீனாக இருக்கு பாருங்க. யா யா யா. This is our chef for barbecue. ஹலோ, பாரு அவர் கூட இந்தியன். Suraj. சூரஜ். Yeah, he's from India. ஓகே. Uttarakashi, okay. He's a barbecue. He's making the barbecue. Oh, he's a barbecue specialist actually. Is Jeet also from Uttarakashi, right? Oh, Uttarakhand. Hello. Yeah. கறி எல்லாமே பண்ணுவோம். This is a Oh, curry our master. curry master, Or okay. curry master, curry, biryani, mustard snacks. And he's Samosa, from- everything he will prepare. No, samosa. Oh, he's a samosa. Samosa. Because he knows how to make the samosa masala as well. Okay, okay. So curries, biryani, all belong to him. Barbecue all belong to him. ஓகே. ஸோ எல்லாருமே இந்தியன்ஸ் தான் பாருங்க. நம்மளுடைய டேஸ்ட் வந்து இந்தியன் டேஸ்ட்டுக்கு வந்துடுறேன். Yeah, all Indian. So we have 2 tandoor for this. We have 2 tandoor. And this is the masala. We use the masala. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக இந்தியன் மசாலா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாமே வந்து கறி செக்ஷனு. ஸோ எல்லாமே இம்போர்ட் பண்ணி நம்ம இந்தியாவிலேருந்து அவங்க வந்து வாங்கி நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ரேட்டு தான். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே எல்லாமே இந்தியன் டேஸ்ட்டு தான். எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், கடுகு கூட இந்தியன்ஸ் எல்லாமே. பட் பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். சிக்கன் வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் குக் பண்ணுறோம் இல்லையா, பட் அந்த டேஸ்ட் வந்து வரவே இல்லை. என்னன்னே தெரியல. ஆனால் இங்கே சாப்பிடும்போது நல்லா இருந்தது டேஸ்ட்டு. மேபி மசாலா மேபி தீஸ் பீப்புள் ஆர் அண்ட் கர்டும் நாங்கள் இங்கே தான் சமைக்கிறோம். ஓ, நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி, இங்கே சமைக்கிறோம். நீங்களே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே வெளியிருந்து வாங்குவோம். ஸோ அதனால தான் டேஸ்ட் நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. யா, தந்தூரி வந்துருச்சு. தந்தூரி சாப்பிடு. நீ சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. அப்படியா? நம்ம தந்தூரி மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சிக்கன் நல்லா டெண்டராக சாஃப்டாக செம்மையாக இருக்கு. இது வந்து சிக்கன் நக்கட்ஸ் தான். குழந்தைக்கு மோகித்தாக்காக ஆர்டர் பண்ணியிருக்கு. எப்படி இருக்கா? அது சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? மோகித்தாக்கு நல்லா இருக்கான். சிக்கன் பஜ்ஜி மாதிரியே இருக்கு. எக்ஸாக்ட்லி செம்மையாக இருக்கு. அப்படியா? குழந்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. சுத்தமாக காரம் எதுவுமே இல்லை, செம்மையாக இருக்கு. அப்படியே மேலே அந்த பஜ்ஜி மாதிரியே இருக்கு. அந்த மாவு வந்துட்டு சூப்பராக இருக்கு. ஸோ வந்துருச்சு மட்டன் கறி. என்னது அது மேலே? நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டு பார்த்தோம். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தான் வந்தது. எங்கள் வீட்டில் நான் எவ்வளோ செஞ்சாலுமே அந்த சென்னையில் செஞ்ச மாதிரி இந்த பிரியாணி டேஸ்ட் வரவே இல்லை. பிரியாணி ஓகே தான், சாப்பிட்லாம் பிரியாணி. பட் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி எக்ஸாக்டாக அந்த தம் பிரியாணி மாதிரிலாம் இல்லை. இது தம் பிரியாணி இல்லை, இது பட் சாப்பிட்லாம், நல்லா தான். நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். நான் தயிர் பார்த்தோன்னே சந்தோஷமாக இருக்கேன். ஃபுல்லாக யோகட் தான் கிடைக்குமா? தயிர் பச்சடி இல்லை, தயிர் கொடுத்துருக்கு.
பீஸ் நல்லா டெண்டராக நல்லா சாஃப்டாக தான் இருக்கு. எப்படி பாருங்க, என்னது சாப்பிட்ற? பிடிச்சிருக்கா? ஓகே. பாருங்க, நல்லா தான் வந்திருக்கு, ஆனால் தம் பிரியாணி கிடையாது. சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி சொல்கிறது, நம்ம டேஸ்ட்டுக்கு இருக்குது, டேஸ்ட்டில் நல்லா இருக்குது. ஆனால் மற்றபடி நம்ம வந்து காஞ்சி போய் சைனாவில் கிடந்ததுக்கு இது எங்களுக்கு வந்து காஞ்சி போய், இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் சாப்பாடு இந்தியன் ஃபுட் இல்லாமல் காஞ்சி போய் கிடந்தீங்கன்னா இது அமிர்தமாக இருக்கும். இது வேறு லெவல். நானும் எதுவும் சாப்பிட்டு பார்க்குறேன். என்னது இது வந்து மட்டன் தொக்கும், அப்புறமா பட்டன் நானும். பட்டன் நான் பார்த்தீங்கன்னா செம்ம திங்காக நல்லா சாஃப்டாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கறி எப்படி இருக்கு? கறி வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குங்க. நம்ம அந்த சவுத் இந்தியன் நல்லா காரமாக இருக்கணும் அப்படி இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டு ஃபீல் பண்ணிட்டேன். பட் ஓகே தான், கிரேவி வைஸ் வந்து ஓகே தான். நான் சூப்பராக இருக்குங்க, நான் செம்மையாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கறி எலும்பு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே. நான் வந்து தின்னா நல்லா இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. எத்தனை, ஒரு நானா 2 நானா? இது நான் நல்லா இருக்குல்ல? நான் நல்லா இருக்கு. அதுக்கு சாப்பிடலாம். நான் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. சப்போஸ் ஃபைனலாக காய் இருக்குங்க, ஒரு சேஞ்சுக்காக சாப்பிடலாம். நம்ம டேஸ்ட்டு கண்டிப்பாக சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் குக் பண்ணாலும் இப்போலாம் வந்து இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. நம்ம வீட்டில் குக் பண்ணலாம், தக்காளி இடத்துக்கு அந்த மசாலாலாம் வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணிட்டேன். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த டேஸ்ட் வராது. ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து டீ போட்டால் கூட அந்த டேஸ்ட் வரவே வராது. ஸோ அதனால் டீ ஆர்டர் பண்ணேன். சூப்பராக இருக்குது டீ வந்து நம்ம ஸ்டைலில் சாப்பிட்றதே வந்து ஒரு தனி சுகம் தான். இது வந்து ஜவ்வரிசி பாயாசம் செம்மையாக இருக்குங்க, செம்ம க்ரீமியாக இருக்குது. ஆக்சுவலி அப்படியே மில்க் மேடில் வந்துட்டு ஜவ்வரிசி போட்டால் எப்படி இருக்கும்? ஸ்வீட்லாம் ரொம்ப இல்லை, ரொம்ப மைல்டாக செம்மையாக இருக்குது. நட்ஸோட சூப்பராக இருக்குது. Okay, bye Sulupa. Okay, thank you. Bye bye. See you sir. See you again. Bye bye. Bye bye. See you next time, okay? Yes, yes. Bye bye. I said my husband I will say. நாங்கள் வந்து ஒரு சிக்கன் தந்தூரி, சிக்கன் நகட்ஸ், பிரியாணி, நான், மட்டன் தொக்கு, ஒரு பாயாசம், ஒரு டீ, 293 ஆரம்பி வந்துச்சு. இந்தியன் ருபீஸ்க்கு வந்து அரௌண்ட் 3000 ருபீஸ் வந்துச்சு. ஓகே, ரீசனபிள் ப்ரைஸ் தான். இந்தியா விட்டு அவுட் சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்தியன் ஃபுட்டோடைய டேஸ்ட் என்ன, அதோடைய வேல்யூ என்னன்னு தெரியும். ஏன்னா இங்கே வந்து என்ன தான் மசாலா இதெல்லாமே இருந்தாலுமே இங்கே இருக்கிற வெங்காயம் தக்காளி வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது நம்மளுடைய இந்தியன் டேஸ்ட் வராது. பட் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டது வந்து அந்த இந்தியன் டேஸ்ட் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் சப்போஸ் சைனாவில் நீங்கள் இந்த ரீஜனில் இருந்தீங்கன்னா, நியர்பை ரீஜனில் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் யாராவது வந்து டூரிஸ்ட்டாக ஏதாவது வந்து நம்ம ஜிண்டாவுக்கு வர்றீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிள் இல்லைன்னா கூட தாராளமாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலாம். ஏன்னா வந்து சப்வே, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஜீகன் அப்படின்ற ஒரு சப்வே இருக்குது, அதாவது ரயில்வே ஸ்டேஷன். அதுலேருந்து இறங்குனீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். அவங்களுடைய விசிட்டிங் கார்டை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். See you in the next video. Bye bye.